ஒரு நேஷனல் லெவல் லீடரா அவர் போகிறாரு, அதற்கான சூழல் இருக்கு, இந்தியா கூட்டணிக்கான தலைவராகக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு பேசப்பட்டு வந்த சூழல்ல இந்த பின்னடைவு எதனுடைய பலன் நினைக்கிறீங்க? ஆரியம் வர்சஸ் திராவிடம் என்கின்ற அந்த சித்தாந்தத்தை முன்னெடுத்து தமிழ்நாட்டின் அடையாளம் இதுதான் என்று பல கருத்தியல்களில் தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய உறுதிப்பாட்டை, தமிழ்நாட்டின் அடையாளங்களை காப்பாற்றுகின்றவர் எங்களுடைய தலைவர். அவருக்கே பின்னடைவு என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எதை முக்கியமாக கருதுகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்விதான் இருக்கிறது. இவர்களுக்கு தங்களுடைய அடையாளங்கள், தங்களுடைய மொழி, தங்களுடைய இனம், தங்களுடைய நிலம் எதுவுமே முக்கியம் இல்லை, திரைக்கவர்ச்சி மட்டும்தான் முக்கியம். ஏன்னா நான் அதை திரும்ப நான் அதை தான் சொல்றேன். ஏன்னா அவர் எதிரிலுமே விஜய் அவர்கள் இதுதான் என்னுடைய கருத்தியல் என்று சொல்லவில்லை. சொன்னதுக்கு அப்புறம் வேணா நம்ம அதில் மாற்று கருத்து வைக்கலாம். இதுவரைக்கும் எதையுமே சொல்லாத நிலையில் அவருடைய நிலைப்பாடு என்று எதை இந்த மக்கள் நினைக்கிறார்கள்? அதை தவிர அவர் இதுவரைக்கும் பிரச்சாரம் செய்யாத ஒரே ஒரு இடம் எது தெரியுமா? அம்மாவின் வயிற்றில் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட தான் அவர் பேசல. அதை தவிர பிறந்து வெளியில வந்து அப்படியே துள்ள துடிக்க பிறந்து கொண்டிருக்கின்ற அந்த பிறந்த பச்சை குழந்தைகிட்ட கூட நீ உங்க அம்மா கிட்ட சொல்லி எனக்கு ஓட்டு போட சொல்லு என்று சொன்னவர் அவர். அதே மாதிரி வயது வித்தியாசம் இல்லாமல் மிகப்பெரிய பெரியவர்களையும் முதியவர்களையும் அவர் இப்படிதான் சொன்னார் என்றால் இவர் எங்கேயுமே பரப்புரைக்கு அதிகமாக போகவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டு இடுக்கு மூலை முடுக்கு எல்லா இடத்திலும் பரப்புரை செய்தவர்கள் இந்த திராவிட தலைவர்கள். அவர்களையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு மாய கவர்ச்சி, நான் அந்த வார்த்தையை தான் திரும்ப சொல்லுவேன், திரை கவர்ச்சி. அதை தவிர 200 கோடி கவர்ச்சி, திரை கவர்ச்சின்னு சொல்றீங்க. இப்போ இதே மக்கள் தானே முந்தைய தேர்தல்ல இதே மக்கள் தானே திமுகவுக்கு வாக்களித்தாங்க, அதிமுகவுக்கு வாக்களித்தாங்க. அப்ப அந்த முடிவுகள்ல தப்பு இருக்கு அப்படி பார்த்து போட்டுறவங்க தான் அப்படின்னா இதற்கு முன்பு விஜயகாந்துக்கோ அல்லது கமல்ஹாசனுக்கோ அந்த வெற்றியை கொடுத்திருக்கலாம்ல. இல்ல, திரை கவர்ச்சி என்று நான் சொல்லுவது என்னவென்றால், இவர் யாரை தன்னுடைய எதிரியாக முன்னிலைப்படுத்தினார்? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்னுடைய எதிரி என்று சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத ஒரு ஆட்சி என்று சொன்னார். அப்படின்னா அது யாருடைய குரலாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சு பல இடங்கள்ல பேசிட்டோம். நாக்பூரின் குரல் தான் அது. திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாத தமிழ்நாடு என்பது நாக்பூரின் குரல், ஆரியத்தின் குரல். அதனுடைய குரலாகத்தான் இவர் ஒலிக்கிறார். அதனாலதான் அவர்கள், நீங்க சொன்ன நடிகர்கள்ல யாரும் இப்படியான ஒரு குரலை எழுப்பவில்லை. திமுக தான் எங்களுடைய எதிரி என்று சொல்லவில்லை. ஆனால் இவர் சொல்கிறார். ஏனென்றால் இவர் ஏற்கனவே நாக்பூரின் திசையிலிருந்து வருகின்ற குரல் தான் என்பதை நாங்கள் ஆணித்தரமாக பல இடங்களில் பேசி இருக்கிறோம். இனிமேல் கருத்தை திரு நாராயணன் கேட்டதா சரியா இருக்கும் நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அதாவது அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்றது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்போது தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து திருந்ததுக்கு அவங்களே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அதை சரி செய்து கொள்ள வேண்டிய இடத்துல இருப்பவர்கள் இப்படி தொடர்ந்து இவங்க நாக்பூர், இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ், தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது தாங்கள் தவறு செய்து விட்டால் உடனே பழியை தூக்கி ஆரியம், திராவிடம் இப்படியெல்லாம் பேசி இன்னும் எவ்வளவு நாட்கள் அதைத்தான் இன்று நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். 67 வேறு, 2026 வேறு என்பதை புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். அதனால தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் அவருடைய தளபதியாக இருந்த ஒருவரிடம் தோற்று போயிருக்கிறார். இதுதான் உண்மை. அதை உணருங்கள். நீங்கள் செய்த தவறுகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்பட்டு இதை செய்துவிட்டோம் என்று உணர்ந்தால் மட்டும்தான் திமுகவிற்கு உண்மையிலேயே ஒரு எதிர்காலத்தில் வாய்ப்பு வரும். இல்லைன்னா தொடர்ந்து இது போன்ற தவறுகளை, உங்களுடைய தவறை உணராமல் நீங்கள் நடக்கலை, அவங்க உடனே இவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார். நான் சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இங்கே நடந்துச்சா இல்லையா? இப்படி நான் சொல்வது போன்ற சம்பவங்கள், போதைப் பொருள், நீங்க உங்க சேனல்ல எவ்வளவு மது, அதே மாதிரி பெண்கள் மீதான, குறிப்பாக பள்ளியிலே பயிலக்கூடிய பெண் குழந்தைகளின் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெற்றதா இல்லையா? மக்கள் நீங்க 5000 கொடுத்தா இல்ல, 6000 கொடுத்தா இல்ல, 5 லட்சம் கொடுத்தா கூட மக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் உங்களை கண்டிப்பாக விரட்டி அடிப்பார்கள். அதுதான் நடந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே பரப்புரையில் எடுத்துட்டு போகப்பட்டது சார். பாஜகவிலையும் எடுத்துட்டு போகப்பட்டது. முக்கியமா அதிமுகவால எல்லா பரப்புரைகள்லையும் பல மைல் தூரம் பயணித்தது, அதிகபட்ச இடங்கள்ல பரப்புரை பண்ணது எடப்பாடி பழனிசாமி. இதெல்லாம் எடுத்துட்டு போனதுதான்.
நீங்க திமுகவோட கணக்கு பொய்த்து போனதை பத்தி பேசுறீங்க. 41% வாக்குகள் பெற்றிருப்போம். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியாக சேரும் போது 41% வாக்குகள், அதுவும் இப்ப பொய்த்து போயிருக்கேன். அமித்ஷா சொன்னது இது வந்து 3 கார்னர் கண்டெஸ்ட்ல இது நடந்திருக்கிறது. அதைத்தான் இது ஏன் இப்படி ஆனது என்பதை நான் தான் சொன்னேன். இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் உண்மை என்ன, மக்கள் எதற்கு வாக்களித்திருக்கிறார்கள்? மக்கள் திமுக வரக்கூடாது என்று வாக்களித்திருக்கிறார்கள். இதுதான் பேசிக், ஃபர்ஸ்ட் இதுதான். அதன் பிறகு ஏன் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை விட விஜய் ஏன் அதிகமாக வாக்கு வாங்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. கண்டிப்பாக எங்களுக்கு இது தோல்விதான். நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொல்ல, ஆனால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. இந்த ஆட்சி அகற்றப்பட்டு விட்டது, ஆனால் அதற்கு நாங்களும் காரணமாக இருந்தோம் என்பதை யாரும் மாற்று கருத்தோ இல்லை யாரும் மறுதளிக்கவோ முடியாது. ஏனென்று சொன்னால் அரசாங்கத்திற்கு எதிரான வாக்குகள், இந்த ஆட்சி சரியில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் சரியில்லை, திராவிட மாடல் என்று சொல்லி ஒரு புதுதாக கிட்டத்தட்ட 5 வருடங்களாக போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாட்டை தள்ளிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசியதுல விஜய் அவர்கள் மட்டும் எதிர்க்கல. திமுக வரக்கூடாதுன்னு மட்டும் நினைக்கல, அதிமுகவும் வரக்கூடாது, பாஜக வரக்கூடாது. நான் அப்படி நினைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் விஜய் அவர்களுடைய அந்த வாக்கு சதவீதத்தை பார்த்தோம் என்று சொன்னால் திமுகவில் இருந்து தான் அதிகமாக, கிட்டத்தட்ட 97 இடங்கள் திமுகவில் இருந்து தான் உங்களுடைய இதில் இருந்து தான் நான் பார்க்குறேன். 97 இடங்கள் போயிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஓட்டு ஸ்பிளிட் திமுகவை தான் அதிகமாக பாதித்திருக்கின்றன. உறுதியாக இது அஇஅதிமுக தலைமையிலான அணிக்கு பாதிப்பு என்பது கண்டிப்பாக இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தோம் முதல்ல மாற்று கருத்தே இல்லை. அது என்ன என்றது நாம் பிறகு பார்க்கலாம். ஆனால் உடனடி தேவை என்ன, நாம் எதிர்பார்த்தது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோளாக இருந்தது. விஜய் அவர்களுக்கும் அதைத்தான் குறிக்கோளாக இருந்தது. உறுதியாக அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மக்கள் அதை விஜய் அவர்கள் திறம்பட செயல்படுவார் அப்படின்னு நினைத்திருக்கலாம், தெரியல. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இடைவேளை போயிடலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிய பின்பும் கூட பிரதமர் வேட்பாளராக இருந்த மோடி அவர்கள் முதல்ல 2-3 சுற்றுல பின்தங்கி தான் இருந்தாருங்கிறது நினைவில் வச்சுக்கணும். அப்புறம் பிஜேபி மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் சொல்கின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நம்புகிறார்கள்னா பிஜேபி வேட்பாளர்கள் எல்லாரும் மண்ணை கவி இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் பிஜேபியின் குரலாக இருக்கின்ற முதலமைச்சரை விடுங்க, பிஜேபி தான் எல்லாத்தையும் செய்யுதுன்னா உங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாரும் மண்ணை கவி இருக்கிறார். அதை தவிர ஒன்றியத்தில் இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களும் நாங்களும் நீங்க என்ன சொல்றீங்க, இவங்க சினிமாக்காரங்களுக்கு போட்டாங்க, அது எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். ஏன் சொல்ல வேண்டாம்? விஜய் அவர்கள் வரக்கூடாதா? ஏன் நடிகர் நாடா வரக்கூடாதா? கருணாநிதி அவர்கள் சினிமால இருந்து வரலையா? இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் வரவில்லை? யாரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு வாக்கு. யாரும் அப்படியெல்லாம் மறுக்கவே இல்லை, நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒண்ணே திரும்ப சொல்லிடுறேன், விஜய் போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இப்படி முன்னிலை வைக்கிறார்கள் என்றால் திராவிட சிந்தனை காரணம். ஒரு சிறுபான்மை இனத்தவரை சார்ந்த ஒரு விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அது மற்ற மாநிலங்களில் நடக்க முடியுமா? ஒரு கிறிஸ்தவ அன்னைக்கு கூட கிறிஸ்தவ பாதிரியார்